வணக்கம், வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஷுட் ஹாவ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷுட்டு தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஷுட் ஹாவும் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க அதை கொஞ்சம் பாருங்கள். இல்லை இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான், இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஷுட்டு எந்த இடத்துல பயன்படுத்தணும், ஷுட் ஹாவ் எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஷுட்டு அப்படின்னா வேண்டும், ஒரு செயலை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு அட்வைஸ் பண்ணோம் இல்லைங்களா? அட்வைஸ், சஜஷன். ஷுட் ஹாவ் ரெண்டுமே சஜஷன், அட்வைஸ் சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுனா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஷுட்டு வச்சு பேசலாம். ஓகே, இப்போ ஷுட்டு எந்த சுச்சுவேஷனில் பேசலாம் அப்படின்னா, அதாவது எந்த ப்ரெசண்டில் பேசுகிறதா ஃப்யூச்சரை மீன் பண்ணுமா அப்படின்னா, ஷுட்டு ப்ரெசண்ட்டையும் மீன் பண்ணும். நீ இப்போ ஒரு செயலை செஞ்சால் நல்லது. இப்போ சாப்பிடாம சில பேர் இருப்பாங்க, நீ இந்த மாதிரிலாம் இருந்தீன்னா உனக்கு நல்லது கிடையாது. யூ ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு. நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்றது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்டுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம், ஃப்யூச்சருக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்போ ஷுட்டு இனிமே தான் நடக்க போகுது. ஓகேவா? ஷுட்டு இனிமே தான் நடக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷுட்டு பயன்படுத்திக்கலாம். ஷுட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஷுட்டுக்கு என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் ஷுட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று. ஓகே, அப்போ ஷுட்டை ப்ரெசண்ட்லேயும் நம்ம பயன்படுத்திக்கலாம், இன்னொன்று ஃப்யூச்சர்லேயும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, சஜஷன், நம்மளுடைய சஜஷன் சொல்கிறதுக்கும் நம்மளுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கும் நீங்கள் இப்படிலாம் இருங்க, இப்படிலாம் இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அட்வைஸு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம ஷுட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ ஷுட் ஹாவ் பார்த்தீங்கன்னா, ஷுட் ஹாவ் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதுக்கு முதல்ல டைம் லைன் சொல்லிடுறேன். உங்களுக்கு 2 சென்டென்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோவில் புரியும். இதுக்கு டைம் லைன் பாருங்கள். இது நவ், இப்போ தான். இதுக்கு பக்கம் இருக்கிறது எல்லாமே பாஸ்ட்டு, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஃப்யூச்சர். ஓகேவா? இந்த நவ்வுக்கு அப்புறமா உள்ளது எல்லாமே ஃப்யூச்சர் தான். இப்போ இந்த ஷுட்டை எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னா, இப்போ நவ், இந்த நிமிஷம் ஒருத்தவங்கள நீ இப்படி செய் அப்படி செய்யன்னு சொல்கிறதுக்கும் நம்ம ஷுட்டை பயன்படுத்திக்கலாம். ஃப்யூச்சரில் நீ அந்த வேலையை செய்யணும், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஷுட்டை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ பாஸ்ட் ஆக்ஷனுக்கு இது பயன்படாது. ஓகே, காட் இட்? புரிஞ்சதுங்களா? இப்போ ஷுட் ஹாவ் பார்க்கலாம். ஷுட் ஹாவும் அதே போல தான். நீங்கள் இதை பண்ணியிருக்கணுங்க, நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஷுட் ஹாவ் வந்ததுன்னா verb 3 போடணும். ஓகே, இதுவுமே இப்போ டைம் லைன் கொடுக்குறோம் பாருங்கள். இது நவ், இது ஃப்யூச்சர், இது பாஸ்ட். நவ்வுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே பாஸ்ட்டு தான், இது எல்லாமே பாஸ்ட்டு தான். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னாடியே நீங்கள் செஞ்சுருக்கணுங்க. இதை நீ முன்னாடியே இதை நீ பண்ணியிருக்கணும், இதை நீ இன்னும் முன்னாடியே இதை நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த முன்னாடியே நீ பண்ணியிருக்கணும், நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அதுக்கு தான், அதாவது பாஸ்ட்டில் முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கு நம்ம இதை சொல்லியிருக்கணும், இதை நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஷுட் ஹாவ் பயன்படுத்தலாம். ஃப்யூச்சருக்கும் நவ்வுக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறோன்னா ஷுட்டு மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகே, இதுதான் இதனுடைய டிஃப்ரென்ஸு. பாஸ்ட்டில் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பையன், இப்போ நம்ம கிளாஸ் ரூம்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு பையன் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். அப்போ அவனை பார்த்து சொல்கிறோம், நீ நல்லா படிப்பா, நீ நல்லா படிச்சின்னா உன்னால் நல்ல மார்க்கு வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ தான் அவனுக்கு நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். அப்போ எப்படி சொல்லலாம்? யூ ஷுட் ஸ்டடி வெல், நீ நல்லா படி
படிச்சினா நீ என்ன செய்யலாம், இஃப் யூ கெட் த குட் மார்க்ஸ், நீ நல்ல ஒரு மார்க்கு நீ வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதையே ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான், அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான்னு வச்சுங்களேன். அப்போ அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், நீ படிச்சிருக்கணும், முன்னாடியே நீ என்ன செஞ்சுருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், படிச்சிருந்தா நீ பாஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது? இப்போ புரியுதுங்களா ரெண்டுக்கும்? இது ப்ரெசண்ட்டில் ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஷுட்டு பயன்படுத்திக்கோங்க. பாஸ்ட்டில் ஒருத்தவங்களுக்கு நீ இப்படிலாம் பண்ணியிருக்கணும், நீ இப்படிலாம் செஞ்சுருக்கணும், ஆனால் அவங்க செய்யாததுனால தான் அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம அந்த அட்வைஸ் சொல்லியிருக்கணும், நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ பாஸ்ட்டில் நம்ம அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஷுட் ஹாவ் ப்ளஸ் verb 3, ஷுட் ஹாவ், குட் ஹாவ், வுட் ஹாவ்லாம் வந்துச்சுனாலே verb 3 தான் ஆட் பண்ணணும். ஓகே, எனி சப்ஜெக்ட். சென்டென்ஸ்குள்ளே போகலாம். இப்போ பாருங்களேன், இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டே எடுத்துக்கும், நீ நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பையனை பார்த்து என்ன செய்யணும், நல்லா படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்டில் அவனை பார்த்து நம்ம சொல்கிறோம், நீ நல்லா படிக்கணும், படித்தாதான் உன்னோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ப்ரெசண்ட்டில் ஒருத்தவனை பார்த்து சொல்கிறங்கும் போது ஷுட்டு வருமா, ஷுட் ஹாவ் வருமா? வெரி குட், ஷுட் மட்டும்தான் வரணும். ஷுட் வந்தாலே பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்று தான் வரணும். ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் யார், யூ. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது ஷுட், யூ ஷுட். என்ன பண்ணணும், அவங்க படிக்க வேண்டும். யூ ஷுட் ஸ்டடி. எப்படி படிக்கணும், நல்லா படிக்கணும். யூ ஷுட் ஸ்டடி வெல். ஓகே, நீ நல்லா என்ன செய்யணும், படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதே சென்டென்ஸை முன்ன சொன்ன மாதிரி இப்போ அந்த தம்பி ஃபெயில் ஆகிட்டான், ஃபீல் பண்ணுறான், அவன்கிட்ட நம்ம போய் சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், நீ நல்லா படிச்சிருக்க வேண்டும், நீ நல்லா படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நீ நல்லா இல்லைன்னா நல்ல முறையில் படித்திருக்க வேண்டும். நான் பேச்சு வாக்கில் எழுதுகிறேன். நீ நல்லா என்ன செஞ்சுருக்கணும், படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். படித்திருக்க வேண்டும். அப்போ இது வந்து பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அவன் பண்ணனானா, நோ, அவன் பண்ணலை. பண்ணாத ஒரு விஷயத்த தான் நீ செஞ்சுருக்கணும், நீ செய்யாமல் விட்டது ஓன் தப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இது. அப்போ இது பாஸ்ட்டில் நீ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷுட்டு வருமா, ஷுட் ஹாவ் வருமா? வெரி குட், ஷுட் ஹாவ் வரும். பாருங்கள், யூ ஷுட் ஹாவ் எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஷுட் ஹாவ் தான் வரப்போகுது. இங்கேயும் அதே போல் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஷுட்டு தான் வரப்போகுது. யூ ஷுட் ஹாவ், அவன் என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும். ஷுட் ஹாவ் வந்தாலே verb 3 தான் வரும். யூ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் வெல். நீ என்ன செஞ்சுருக்கணும், நல்லா படிச்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் எந்த இடத்துல ஷுட்டு பயன்படுத்தணும், எந்த இடத்துல ஷுட் ஹாவ் பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு பிக்னிக் போகலான்னு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு வச்சிங்களேன். இப்போ நாளைக்கு காலைல கிளம்புறோன்னா, இப்போ நம்ம என்ன செய்வோம், காரில் கிளம்புறோன்னா நம்ம காரை நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ நம்ம சொல்கிறோம், நீ வந்து காரை வந்து செக் பண்ணிக்கோ, காரை என்ன பண்ணிக்கோ, சரியாக இருக்கா எல்லாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ ப்ரெசண்ட்டில் பண்ணிக்க, அதை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஷுட்டு வருமா, ஷுட் ஹாவ் வருமா? வெரி குட், ஷுட்டு வரும். அப்போ என்ன சொல்கிறோம், நீ அந்த காரெல்லாம் செக் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நான் தமிழில் எழுதலை, சென்டென்ஸ் சொல்கிறேன். நீ அந்த காரை செக் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யூ ஷுட் என்ன பண்ணணும், செக் பண்ணுறது. எது, செக் த கார். ஓகே, நீ காரை என்ன பண்ணணும், செக் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இது இப்போ நவ் ப்ரெசண்ட்டில் நீ அந்த காரை செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே,
இப்போ இதையே நம்ம டூருக்கெல்லாம் போயிட்டோம், பாதி வழி போயிட்டோன்னு வச்சிங்களேன், அங்கே போய் என்ன செய்யுது, கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நீ காரை செக் பண்ணியிருக்கணும், நீ காரை என்ன பண்ணியிருக்கணும், செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க செக் பண்ணாங்களா, இல்லை. அப்போ அவங்க செக் பண்ணலைங்கிற விஷயத்த தான் நம்ம சொல்கிறோம், நீ காரை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கணும், நீ காரை செக் பண்ணாதனால தான் இப்படி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அவங்க செய்யாத ஒரு விஷயத்த தான் நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ்ட்டில். இப்போ புரியுதுங்களா. அப்போ இந்த இடத்துல ஷுட்டு வருமா, ஷுட் ஹாவ் வருமா, வெரி குட். அப்போ யூ ஷுட் ஹாவ், கார்லாம் எடுத்துக்கிட்டு போயிடுறோம், போய் பிரேக் டவுன் ஆகிடுது. அப்போ நம்ம திட்டுறோம், நீ காரை செக் பண்ணிகிட்டே வந்திருக்கணும், காரை செக் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் வேண்டும்ங்கிற சவுண்டு தான் வரும், இங்கேயும் வேண்டுங்கிற சவுண்டு தான் வரும். இது ப்ரெசண்ட்டு அண்டு ஃப்யூச்சரை மீன் பண்ணுச்சுன்னா இது ஷுட்டு. பாஸ்ட்டில் ஒரு விஷயத்த நீ செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க செஞ்சாங்களா, காரை செக் பண்ணாங்களா, இல்லை. அவங்க அந்த விஷயத்த அவங்க பண்ணவே இல்லை. அவங்க செய்யாததுனால தான் நீ அதை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, யூ ஷுட் ஹாவ் செக்குடு. இந்த இடத்துல verb 3 போடணும். ஓகேங்களா. செக்குடு தான் கார், என்ன பண்ணியிருக்கணும், காரை செக் பண்ணியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே காட்டி. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு வெட்டிங்க்கு, ஒரு மேரேஜுக்கு நமக்கு இன்விடேஷன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்து நம்மளுடைய ரிலேஷன் வந்து கொடுத்துட்டு, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் வர வேண்டும், நீங்கள் மேரேஜுக்கு என்ன செய்யணும், நீங்கள் வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது நம்ம போகிறது இனிமேல் தான் போக போகிறோம். அப்போ அந்த இடத்துல ஷுட்டு வருமா, இல்லை ஷுட்டு ஹாவ் வருமா, வெரி குட். அந்த இடத்துல என்னங்க வரும், ஷுட்டு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட் எல்லாமே யூவாகவே இருக்குது. இப்போ ஹீ வச்சு சொல்லலாம் பார்க்கலாம். அவன் மேரேஜுக்கு அவன் வரணும், அவன் வந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் சப்ஜெக்ட் இந்த இடத்துல மாற்றிக்கும். ஹீ ஷுட், ஹீ ஷுட் கம், கம் டு த மேரேஜ் ஆர் ஈவெண்ட், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்போ யூ ஷுட் கம் டு த ஈவெண்ட், நீ அந்த நிகழ்வுக்கு, அவன் அந்த நிகழ்வுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதையே அந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஈவெண்ட்டெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அப்போ நம்ம அவன் சொல்கிறான், சே அவன் வந்திருக்கலாம், அவன் என்ன பண்ணியிருக்கலாம், வந்திருக்க வேண்டும், ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், வராமல் விட்டுட்டான். அவன் வந்திருந்தான்னா இன்னும் நல்லா ஈவெண்ட் வந்து நல்லா ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவன் வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அவர் வந்தாரா, நோ, வராத ஒருத்தவங்கள தான் அவன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது பாஸ்ட். அப்போ ஷுட்டு வருமா, ஷுட் ஹாவ் வருமா, வெரி குட். பாருங்க, ஹீ ஷுட் ஹாவ், ஹீ ஷுட் ஹாவ் வந்திருக்க வேண்டும், கம், கேம், கம். இப்போ verb 1 கம் தான் வரும், verb 3 கம் தான் வரும். ஹீ ஷுட் ஹாவ் கம். இது பார்த்தீங்கன்னா verb 1, இது பார்த்தீங்கன்னா verb 3. ஓகே, கம் டு த ஈவெண்ட், இல்லை மேரேஜ், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ புரியுதுங்களா. இப்போ எந்த சுச்சுவேஷனில் ஷுட்டு, எந்த சுச்சுவேஷனில் ஷுட் ஹாவ் பயன்படுத்தணுங்கிறது புரியுதுங்களா. இப்போ உங்களுக்கான சென்டென்ஸு, அவர்கள் கார் ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். கார் அவங்க ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இதையே அவர்கள் காரை ஓட்டி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓட்டி இருக்க வேண்டும். இப்போ இது ரெண்டுக்கும் எப்படி எழுதலாம், எப்படி சொல்லலாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ இதே இன்னொன்று இங்கே இடம் இல்லை, இன்னொன்று சொல்லிடுறேன்.
நீங்கள் ஷுட்ஹா வீடியோவை பார்க்க வேண்டும், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதையே நீங்கள் ஷுட்ஹா வீடியோவை பார்த்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்கும் எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோவை பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.